Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா திருமாணிக்கம் 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஃபேமிலி சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா மூவி. சமுத்திரகாணி, பாரதி ராஜான்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட்னோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, கேரளா பார்டர்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர் நம்ம கதையோட ஹீரோவான சமுத்திரகாணியை தேடிக்கிட்டு இருக்காங்க. சீட்டிங் கேஸ்ல 1.5 கோடி ரூபாய் பணத்தை அடிச்சுட்டு ஓடி போயிட்டாருங்கிற கம்ப்ளைண்ட்ல மாட்டிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, ஊருக்குள்ள நேர்மையா ஒரு கடை வச்சு நடத்திக்கிட்டு குடும்பமா சந்தோஷமா இருந்தவருக்கு பாத்தீங்கன்னா கடன் தொல்லை பணம் தொல்லை இருக்கிற ஒரே காரணத்தினால இந்த பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. இந்த பணம் இவருக்கு எப்படி வந்துச்சு, அந்த பணம் யாரோடது, இதுக்கும் பாரதி ராஜாக்கும் என்ன சம்மந்தம்ங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான ஒரு ஃபேமிலி டிராமா மூவிஸ் தான் எடுத்து ஒரு ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமாவா இன்ட்ரெஸ்டிங்கா பிரசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. வெற்றி நடிச்ச பம்பர் மூவி ஸ்டைல்ல தான் இந்த மூவியை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மலையாளம்ல நம்ம திலீபன் நடிச்ச கேஷு விண்டனாத மூவி ஸ்டைல்ல நிறைய விஷயத்த காமெடிக்கலாவும் போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. எமோஷன்ஸ் நீட்டா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க. நம்ம சமுத்திரகாணி ஆகட்டும், பாரதி ராஜா அவரோட ஒய்ஃப் கேரக்டர்னு சொல்லி எல்லாருக்குமே ப்ராப்பரான ப்ராப்ளத்தை அழகா அட்ரஸ் பண்ற மாதிரியான கேரக்டர்ஸ் ரொம்ப பிரசென்ட் பண்ணி பேக் பண்ணி பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா, சோஷியல் டிராமாவா மெசேஜ் சொல்லணும்னு இம்பாக்ட்ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தன் கஷ்டத்துல மாட்டிக்கிட்டு அடுத்தவங்க காசுக்காக ஆசைப்படுறதுனால அவருடைய பிரச்சனை என்ன, இந்த பக்கம் ஒருத்தர் உண்மையிலேயே கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவருக்கு உதவுன்னு நினைக்கும் போது வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லி ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் மேட்ச் பண்ணி மெர்ஜ் பண்ணி சொல்லியிருந்தாலும் பம்பர் மூவிக்கு இதுக்கும் பல சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சுங்கிறது இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கிரீன் பேனேஷன் எக்ஸிகியூஷன் சட்டிலா ப்ரெடிக்டபிளான டோன்ல சிம்பிளாவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவும் தான் இருந்துச்சு. எந்த இடத்துலயுமே வாவ் அண்ட் ஹை மொமெண்ட் கிரியேட்டே ஆகல. பயங்கர டிராமாட்டிக்காவும் ஆர்டிபிஷியலாவும் நிறைய சீன்ஸை கன்சியூம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் பிலோ ஆவரேஜா இருந்துச்சு. படம் செகண்ட் ஹாஃப்ல பல இடத்துல அடி வாங்கி பயங்கரமான ஒரு ஸ்லோனஸையும் லக்னஸையும் கேரி அவுட் பண்ணிருக்கு. இன்ட்ரோல ஓகேஷான டோன்ல நீட்டா இருந்தாலும் கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா படம் ஓல்டு ஸ்கூல் டெம்ப்ளேட்ல ரொம்ப லென்த்தியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க்ஸ்ல ப்ரொடக்ஷன்ல இன்னும் காசு செலவு பண்ணி பெட்டரான ஒரு விஷுவல்ஸை கொடுத்திருந்தா அப்பீலிங்கா நீட்டா இருந்திருக்கும். படத்துல லாஜிக், எத்திக்ஸ், மாரல் எவ்வளவு விஷயம் பேசினாலும் எதுவுமே ஆர்கானிக்கா படத்துல ஒட்டலைங்க. லாஸ்ட் வரைக்குமே சீரியல் டோன் ஆஃப் பிரசன்டேஷனை மெயின்டைன் பண்ணது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டை இந்த மூவில கிரியேட் பண்ணிருக்குங்க. ஓவராலா ஒரு ஆவரேஜான ஃபேமிலி டிராமா த்ரில்லர் மூவி ஸ்டைல்ல தான் இந்த மூவியை போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான மூவி தான். சமுத்திரகாணிக்காக வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த திருமாணிக்க மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on love you all.